அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபுல் டே டயட் பிளானில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 6க்கான மெனு பிளான் தான். வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா தோசை எடுக்கலாம். ரவா தோசைக்கு மைதா வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராகி ஃப்ளார் கூட கலந்து சேர்த்து எடுத்துக்கலாம். கூடவே தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் ரவா தோசைக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ராகி ரவா தோசை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மிட் மார்னிங்க்கு மொசம்பி ஜூஸ் எடுத்துக்கலாம். மொசம்பி ஜூஸ் கூட நீங்கள் ஏதாவது ஒரு மில்லட் குக்கீஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் மில்லட் குக்கீஸ் எடுத்துக்கோங்க. சாதா மைதா குக்கியோட மில்லட் குக்கி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஒயிட் ரைஸ். இந்த சீசனில் பிரண்டை ரொம்ப நல்லா கிடைக்கும். அதனால் பிரண்டை துவையல், உப்பு பருப்பு. ஒரு சிலருக்கு சட்னி மாதிரி ஐட்டம் சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்காது, அதனால் கூட பருப்பு வச்சுக்கலாம். கூடவே மணத்தக்காளி கீரை பொரியலும் வாழைத்தண்டு பொரியலும் சேர்த்திக்கோங்க. மணத்தக்காளி கீரை குழம்பு பொரியலுக்கு கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுக்கலாம். ரசம், தயிர் வேண்டாங்கிறவங்க எப்பவும் போல் நீங்கள் மோராக அடித்து சேர்த்திக்கலாம். நீங்கள் லன்ச் மெனு ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஹெவியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறேன். உங்களோட ஐட்டம்ஸை நீங்கள் குறைக்காமல் ரைஸோட குவான்டிட்டியை குறைச்சி இந்த மாதிரி 3 சர்விங் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மசாலா பொரி. இதுலேயும் நம்ம கேரட்டு, கேபேஜு, பச்சை மாங்காய் எல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு டின்னருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்லு இட்லி. கொல்லுலேயே 2 கலர் இருக்குது. நீங்கள் 2 கலரில் ஏதாவது ஒரு கொல்லு யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி செஞ்சுக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காய சட்னி ரொம்பவே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. இது கூட நைட் பெட் டைமுக்கு வார்மாக ஒரு டம்ளர் மில்க் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா தூக்கம் வரும். இன்றைக்கி மெனுவில் நான் ஒரு நாளைக்கு தேவையான மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்கோம். நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸும் ரவையும், கூடவே நீங்கள் ராகி ஃப்ளார் எடுத்திங்கன்னா அதுவும் இன்னும் உடம்புக்கு நல்லது. பருப்பு வகைகளில் 3 பருப்பு, நான் 5லேருந்து 6 காய் எடுத்துருக்குறோம். ஒரு ஃப்ரூட்டு, நம்மளோட டைரி ப்ராடக்ட்ஸும் எப்பவும் போல் இருக்குங்க. தேங்காய் வந்து சேர்த்திருக்கோம். நாளைக்கு டே 7க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.